ஸ்பெக்ட்ரம் ஊழலில் ராசா கைது செய்யப்பட்டது கண் துடைப்பு நாடகம். கேப்டன் விஜயகாந்த் கருத்து. சிபிஐ காவலில் உள்ள ராசாவிடம் இன்றும் விசாரணை. டெல்லியில் அதிகாரிகள் தீவிரம். தமிழக சட்டப்பேரவை கூடியது. இடைக்கால நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல். முதல்வர் கருணாநிதி குடும்ப டிவிக்கு ஸ்பெக்ட்ரம் ஊழல் பணம் முதலீடு. டெல்லி வட்டாரத்தில் அதிர்ச்சி தகவல். வணக்கம். விரிவான செய்திகள். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் ஸ்பெக்ட்ரம் ஊழல் மட்டுமல்ல, காமன்வெல்த் ஊழல், ஆதர்ஸ் வீட்டு வசதி ஊழல் என பல்வேறு ஊழல்கள் நடந்துள்ளதாக கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் தற்போது அம்பலமாகி வருவது குறித்து நமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டார். தற்போது நடப்பது ஊழல் ஆட்சி என்றும் கலைஞர் ஊழல் சாம்ராஜ்யம் நடத்துகிறார் என்றும் பதிலளித்தார். உண்மைக்கு அரிச்சந்திரனை கூறுகின்றோம், அதேபோல் ஊழலுக்கு கலைஞரைத்தான் சொல்ல வேண்டும் என்று கேப்டன் குறிப்பிட்டார். ஊழல் சாம்ராஜ்யம் அப்படி என்றால் கலைஞர் தான். இதை வெறும் ஸ்பெக்ட்ரமை பற்றி சொல்லணுங்கிறதுல மொத்தத்தில் கலைஞரை பற்றி சொன்னாலே ஊழல் தான். எப்படி உண்மை சொல்பவனுக்கு அரிச்சந்திரன் சொல்கிறீங்களோ, ஊழல்னா கலைஞர், கலைஞர் என்றால் ஊழல். அதனால் இதை பற்றி பேசினாலே போதும், கலைஞரை பற்றி பேசினாலே மொத்த ஊழலை பற்றி பேசுகிற மாதிரி தான் அர்த்தம். ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம் கிராம மக்களை சென்று அடையவில்லை என்று கூறப்படுவதை கேப்டன் விஜயகாந்த் மறுத்தார். ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை என்பதே செல்போன் தான் என்பது கிராம மக்களுக்கு தெரியும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த ஊழலில் ராசா கைது செய்யப்பட்டு இருப்பது காலம் கடந்த நடவடிக்கை. 2008ஆம் ஆண்டு இந்த குற்றச்சாட்டு எழுந்தபோது திமுக அதை மூடி மறைத்தது. உச்சநீதிமன்றம்தான் இதில் தலையிட்டு கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் கேப்டன் குறிப்பிட்டார். 2008 இவங்க மேல ராஜா மேல குற்றம் வந்தது. அப்ப இருந்து காங்கிரஸ் கட்சியும் திமுக இதை மூடி மறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. இதை முதல்ல வெளியே கொண்டு வந்தது சுப்ரீம் கோர்ட். மக்களுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆகா, இப்படியாவது கேள்வி கேட்குறாங்களே இந்த கோர்ட்டில் அப்படின்னு நினைக்க போகும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது காலங்கடந்து எடுக்கப்பட்டதென்றால் கோர்ட்டு எடுக்கலை, ஆளுங்கட்சிக்காரங்க செஞ்ச சதினால காலம் கடந்துச்சு. இன்னைக்கு கோர்ட்டு சொன்னா விழுந்து அவசரப்பட்டு எடுக்கிறாங்க. ராசா கைது செய்யப்பட்ட சம்பவங்களை டிவிக்களும் பத்திரிகைகளும் விளம்பரப்படுத்த அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் டெல்லியில் கருணாநிதி நடத்திய சந்திப்பு நிகழ்ச்சிகள் டிவி மற்றும் பத்திரிகைகளில் ஒளிபரப்பாக அனுமதிக்கப்படவில்லை. ராசாவை கைது செய்த நடவடிக்கை வெறும் கண் துடைப்பு நாடகம் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட வேண்டும், எனவே அவை நிகழ்ச்சிகளை முடக்கி விடாதீர்கள், நாடாளுமன்ற கூட்டுக்குழு வேண்டும் என்று கேட்காதீர்கள் என்று கூறவே இந்த கைது நாடகம் நடந்துள்ளது என்றும் கேப்டன் கூறினார். இந்த நடவடிக்கைகள் எல்லாமே என்னென்றால் பாராளுமன்றம் ஒழுங்காக நடக்கணும், எதிர்கட்சியெல்லாம் ஏமாத்தணும்னு செய்கிற ஒரு டிராமா தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதை நிறைவேற்றுறதுக்காகத்தான் முடக்காதீங்க, எல்லாம் நடத்தணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சிருக்கு. ஸ்பெக்ட்ரம் ஊழலில் இவ்வளவு பெரிய தொகை அளவிற்கு ஒரே நபர் முறைகேடு செய்திருக்க முடியாது, இதை முதலமைச்சர் கருணாநிதி கூட சொல்லி இருக்கிறார் என்று தெரிவித்த கேப்டன், கலைஞர் ஊழலின் அனுபவம் உள்ளவர், விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்திருப்பவர் என்று சர்க்காரியா கமிஷனால் அறிவிக்கப்பட்டவர் என்பதை சுட்டிக்காட்டினார். தனி மனிதனால் ஒருத்தனால செய்ய முடியாது, ஏன்னா அவரும் பங்குன்னு அவர் சொல்லாமல் சொல்றார். ஏனென்றால் இவர் விஞ்ஞான முறையில் ஊழல் பண்ணுவார். அதனால் விஞ்ஞான முறையில் தான் இவர் எல்லாத்தையுமே செய்ய சொல்லுவார். கேட்டால் வழக்கமான ஒன்றும்பார், அவ்வளோதான். ஆனால் நிச்சயமாக தனிப்பட்ட முறையில் செய்யறேன்னா எல்லாருடையும் இவரே ஒத்துக்கிறார். கூட்டாகத்தான் கொள்ளை எடுத்தங்கிறத சொல்லாமல் சொல்கிறார். திமுகவும் காங்கிரசும் சூதுவாது நிறைந்த கட்சிகள், இந்த இரண்டு கட்சிகளையும் சூது கவ்வும் என்றும் கேப்டன் உறுதிபட தெரிவித்தார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் பணம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்குமா என்பதற்கு பதிலளித்த கேப்டன், வெளிநாட்டிற்கு அனுப்பப்பட்டு இங்கு வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன என்று கூறினார். டெல்லி சென்ற முதலமைச்சர் கருணாநிதி மக்கள் பிரச்சனைகளை பற்றி அங்கு பேசியிருக்க மாட்டார் என்றும், கூட்டணி பிரச்சனையை பேசச் சென்ற அவர் பெரும் குழப்பத்தில் உள்ளார் என்றும் கேப்டன் குறிப்பிட்டார். இவரே மொத்தத்தில் குழப்பி போயிருக்கார், எப்படியாவது காப்பாற்றணும், கொள்ளையடிச்ச பணமெல்லாம் நம்மகிட்ட இருக்கு, பாதி பணம் நம்மகிட்ட இருக்கு, அதனால கூட்டணி குழப்பம் நிறைய இருக்கு. ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள ராசாவிடம் இன்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள்.
ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ராசா, அவரது முன்னாள் செயலாளர் சந்தோலியா, தொலைத்தொடர்புத்துறை செயலாளராக இருந்த IAS அதிகாரி சித்தார்த்த பெகுரா ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள். ஊழல் நடந்தபோது தொலைத்தொடர்பு செயலாளராக இருந்த பெகுரா தற்போது ஓய்வு பெற்றுள்ளார். இவர்கள் 3 பேரையும் 5 நாள் CBI காவலில் வைத்து விசாரிக்க டெல்லியில் உள்ள தனி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து 3 பேரும் நேற்று இரவு CBI காவலில் வைக்கப்பட்டார்கள். இன்று அவர்களிடம் CBI அதிகாரிகள் தனித்தனியே விசாரணை நடத்தினார்கள். பின்னர் ராசா உள்ளிட்ட 3 பேரையும் ஒன்றாக வைத்து விசாரணை நடத்தியுள்ளனர். தமிழ்நாடு சட்டசபை இன்று கூடியதும் காங்கிரஸ் MLA போலூர் வரதன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து அவை ஒத்திவைக்கப்பட்டது. நாளை சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் அன்பழகன் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வார். 7, 8, 9 ஆகிய தேதிகளில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீது விவாதம் நடைபெறும் என்று சபாநாயகர் ஆவுடையப்பன் அறிவித்தார். வரும் 10ஆம் தேதியுடன் அவை முடிவடைகின்றது. அன்று முக்கியமான விவாதங்கள் நடைபெறும். அதிமுகவிலிருந்து திமுக பக்கம் சாய்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சேகர் பாபுவுக்கு எதிர்க்கட்சி வரிசையில் தனியாக இருக்கை மாற்றப்பட்டுள்ளது என்று சபாநாயகர் கூறினார். முதலமைச்சர் கருணாநிதியின் குடும்பத்தினர் நடத்தும் தொலைக்காட்சிக்கு ஸ்பெக்ட்ரம் ஊழல் பணம் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக பரபரப்பான குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கருணாநிதியின் குடும்பத்தினர் சில தொலைக்காட்சிகளை நடத்துகிறார்கள். மு.க. ஸ்டாலின், மு.க. அழகிரி ஆகியோரின் பிள்ளைகளுக்கும் அதில் பங்கு உள்ளதாக தெரிய வருகிறது. ஸ்பெக்ட்ரம் லைசன்ஸ் ஊழலில் ஸ்வான் மற்றும் யுனிடெக் ஆகிய திடீர் கம்பெனிகள் சம்பந்தப்பட்டிருப்பதாக ஏற்கனவே CBI நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 22,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக CBI கூறியிருந்தது. அதில் ஒரு பகுதி பணம் பல கைகள் மாறி இறுதியாக முதலமைச்சரின் குடும்ப தொலைக்காட்சிக்கு வந்து சேர்ந்தது என்று தெரிய வந்துள்ளது. சுமார் 206 கோடி ரூபாய் முதல்வரின் குடும்ப டிவிக்கு முறைகேடாக வந்துள்ளதாகவும் இந்த தொகை ஸ்பெக்ட்ரம் ஊழலில் இருந்து பெறப்பட்டதுதான் என்றும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து விசாரணை நடத்தி வரும் CBI அதிகாரிகள் விரைவில் முதலமைச்சர் குடும்ப டிவியின் கணக்கு வழக்குகளையும் பரிசீலிக்க இருக்கிறார்கள் என்று டெல்லி வட்டார செய்திகள் தெரிவிக்கின்றன. திமுக கூட்டணியில் பாமகவை சேர்க்க வேண்டாம் என்று சோனியா காந்தி கூறியதாக கருணாநிதி தெரிவித்துள்ளார். திமுக பொதுக்குழுவில் முதலமைச்சர் கருணாநிதி பேசிய சில கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. புதுடெல்லியில் கடந்த செவ்வாய்க்கிழமை சோனியா காந்தியை சந்தித்த போது பாமகவுடன் திமுக பேச்சு நடத்துவது அறிந்து அவர் வருத்தப்பட்டதாக முதல்வர் குறிப்பிட்டார். 4 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய அமைச்சர் பதவியை அனுபவித்த பாமக ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு துரோகம் செய்துவிட்டதாக சோனியா காந்தி தெரிவித்தார் என்று கருணாநிதி கூறினார். பொதுக்குழுவில் கருணாநிதி பேசிய பேச்சு விவரம் பத்திரிகைகளுக்கு அனுப்பப்பட்ட போது பாமக பற்றி சோனியா காந்தி தெரிவித்த கருத்து நீக்கப்பட்டிருந்தது என்றாலும் முதல்வரின் பேச்சு விவரங்கள் பத்திரிகையாளர்களுக்கு கிடைத்துள்ளன. குறைந்த கட்டணத்திலான இசாட் ரயில் பாஸ்களை பெறுவதற்கு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை அவசியம் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அமைப்பு சாராத ஏழை தொழிலாளர்களுக்கு சிறப்பு சலுகையாக 25 ரூபாய் செலுத்தினால் இசாட் திட்டத்தின் கீழ் மாதாந்திர ரயில் பாஸ் வழங்கப்படும் என்று கடந்த ஆண்டு ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. மாத வருமானம் 1,500 ரூபாய்க்கு அதிகம் இல்லாத தொழிலாளர்கள் 100 கிலோமீட்டர் தூரத்திற்குள் ரயில்களில் பயணம் செய்ய இந்த ரயில் பாஸை பயன்படுத்தலாம். இந்த சலுகை பெற புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை தொழிலாளர்கள் வைத்திருக்க வேண்டும். வருமான சான்றிதழில் மாவட்ட நீதிபதி அல்லது MP-க்களில் ஒருவர் அல்லது ஏழை என்பதற்கு மாநில அரசு வழங்கிய அட்டை ஆகியவற்றில் ஏதாவது ஒரு சான்று இருக்க வேண்டும். இந்த சலுகை திட்டத்தில் ரயில்களில் பயணம் செய்யும் போது ரயில்வே அதிகாரிகள் கேட்டால் வருமான சான்றிதழை காண்பிக்க வேண்டும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அதிக சொத்து வைத்திருப்பதாக அறிவித்த நாகேஸ்வரராவ் வீட்டில் இன்று வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். தெலுங்கு தேச கட்சியைச் சேர்ந்த நாகேஸ்வரராவ் தனக்கு 200 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். மக்களவையில் அவர்தான் பணக்கார MP என்று கூறப்பட்டது. ஆந்திராவில் அவருக்கு ஏராளமான நிறுவனங்கள் உள்ளன. அவற்றில் வருமான வரி அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினார்கள். ஆந்திரா, தமிழ்நாடு எல்லைப்பகுதிகளிலும் அவருக்கு சில நிறுவனங்கள் உள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் உள்ள நாகேஸ்வரராவுக்கு சொந்தமான மதுகான் கிரானைட் நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர்.
மேலும் அவருக்கு சொந்தமான பல நிறுவனங்கள் மற்றும் பினாமி பெயரில் உள்ள நிறுவனங்களிலும் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.